காலிஃப்ளவர வச்சு இந்த மாரி காரசாரமா ட்ரை பண்ணீங்கன்னா, எல்லா வெரைட்டி ரைஸுகளோடும் சைடிஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காலிஃப்ளவர இந்த மாரி கிளீன் பண்ணி தண்ணீல கழுவுனதுக்கு அப்புறம், ஒரு கடாயில தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, கிளீன் பண்ண காலிஃப்ளவர இது கூட சேர்த்துட்டு, காலிஃப்ளவர் பாதி வெந்ததும் இதிலிருந்து எடுத்துக்கிறங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறங்க. அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸியில அடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறங்க. அடுத்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 5 பல்லு பூண்ட குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை, காய்ந்த மிளகா, கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வர வதக்கிக்கிறங்க. இந்த மாரி வதக்குனதுக்கு அப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிறங்க. பாதி தான் காலிஃப்ளவர் நம்ம தண்ணீல போட்டு வேக வச்சிருக்கோம். இந்த மாரி ஆயில்ல சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க 2 நிமிஷம். இந்த ஆயில்ல வதக்கும்போது அந்த தண்ணிலாம் வத்தி சூப்பரா இருக்கும். 2 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம முதல்ல அரைச்ச டீய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுருள மிக்ஸ் பண்ணுங்க. இதில வந்து மிளகு அதிகமா சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் அருமையா இருக்கும். பாருங்க நல்லா அந்த ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு, சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமா இருக்கும். அதில எண்ணெயெல்லாம் சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே. டேஸ்ட்டும் அருமையா இருந்தது. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல ரெசிபிக்கு நித்திலம் சேனலுக்கு லைக் குடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.